ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஃபுட்பால் பிளேயர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வரப்போறாரு. அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு செலிப்ரேஷன் மைண்ட்ல வந்து இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தா அவருக்கு வந்து சிலை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அவர வரவேற்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்குது. ஆனா, நடந்தது வேற மாதிரி. அதாவது இந்தியா மானம் போறது மாதிரி ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்குது. அப்படி என்ன கலவரம்? எதனால அப்படி பண்ணாங்க ரசிகர்கள்? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் பிளேயர். அதாவது அவருடைய பேரு லியோனல் மெஸ்ஸி. கண்டிப்பா இவர எல்லாத்துக்குமே பிடிக்கும். சரியா? அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்பால் பிளேயர். இவரு வந்து என்ன ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்கூட்டியே இந்தியாவுக்கு டூர் வரணும் அப்படிங்கிற மாரி. அதாவது 3 டேஸ் டூர் வரணும் அப்படிங்கிற மாரி பிளான் போட்டிருக்காரு. சரியா? அதன் அடிப்படையில என்ன பண்ணியிருக்காரு, அவரு டூருக்கு வராரு. இந்த டூரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட். அதாவது இதோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அதோட ஃபுல் நேம். சரியா? அதுக்காக ஒரு டூர கன்வெர்ட் பண்ணி வாராரு. இவரு வாராரு அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே அறிவிப்பு குடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நவம்பர் மாசமே ரசிகர்கள் கிட்ட சொல்லிட்டாங்க. இப்படி இந்த மெஸ்ஸி அவர்கள் வாராரு அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு குடுத்துட்டாங்க. அதன் அடிப்படையில அவர் வரத கொண்டாடுறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு பக்கம் சிலை செய்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. செலவழிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து டிக்கெட் புக்கிங் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அவரு வந்தாச்சுன்னா என்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சரியா? ஆனா அவரு அங்க இந்தியாவுக்கு வரம்போது, குறிப்பிட்ட ஏரியா நான் இங்க இந்த தேதிக்கு இங்க வருவேன், இந்த தேதிக்கு இங்க வருவேன் அப்படிங்கும்போது ஒரு சில இடங்கள வந்து குறிச்சுக்கிட்டு தான் வந்தாரு. அப்படி ஃபர்ஸ்ட் அவரு என்ன பிளான் போட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவுல கொல்கத்தாக்கு போணும், அப்புறம் ஹைதராபாத்துக்கு போணும், அப்புறம் மும்பைக்கு போணும், அதுக்கப்புறம் டெல்லிக்கு போணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிளேஸ வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு தான் அவரு வந்து வாராரு. சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம மெர்சி அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தாச்சுன்னு நெனச்சுக்கோங்களேன். இந்தியாவுக்கு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட்டு கொல்கத்தாவ தான் விசிட் பண்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தால அவருடைய ரசிகர்கள் அதிகமா என்ன பண்றாங்க, வரவேற்பு குடுக்குறாங்க. அதாவது அவருக்கு செல கூட வைக்கிறாங்க. சரியா? அதுவும் செலையோட அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70 அடி உயரமுள்ள செல. சரியா? அந்த செலைய அவரு தான் திறந்து வைக்காரு. அதுவும் விர்ச்சுவலாக திறந்து வைக்கிறாரு. சரியா? ரசிகர்கள் ரொம்பவே கொண்டாடுறாங்க. அ அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரவுண்ட தானே சூஸ் பண்ணியிருப்பாரு. அதன் அடிப்படையில அங்க உள்ள ஒரு கிரவுண்ட வந்து சூஸ் பண்ணிட்டு அங்க போறாரு. அங்கேயுமே அ என்ன பண்றாங்கன்னா, நெறைய ரசிகர்கள் வந்து முன்கூட்டியே டிக்கெட் புக் பண்ணி போறாங்க. சரியா? சரி, அவரு அந்த கிரவுண்டுக்கு போயாச்சு. போனதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மெர்சி அவர் வந்து ஒரு 20 அதாவது 1/2 மணி நேரம் கூட இல்ல. 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் தான் அங்க இருந்திருப்பாரு. இருந்ததுமே ரசிகர்களுக்கு மெர்சிய பார்க்க முடியல. ரசிகர்கள் வந்து அவர பார்க்கறதுக்கு, அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சுத்தி இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. பட் அவர பார்க்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர சுத்தி மீடியாஸ், அப்புறம் வந்து அங்க உள்ள கட்சி அரசியல்வாதிகள், அப்புறம் செலிபிரிட்டிகள் எல்லாருமே அவங்கள பார்க்க வந்திருப்பாங்கல்ல. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே அவர சுத்தி நிக்கிறாங்க. சரியா? மெர்சி அவர சுத்தி நிக்கிறாங்க. ஃபேஸ் கூட ரசிகர்கள் மீது தெரிய மாட்டுது. அவர ஃபேஸையாவது பார்த்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு தானே டிக்கெட்லாம் புக் பண்ணி வந்திருப்பாங்க. அது கூட தெரியாம என்ன பண்ணியிருக்காங்க, மெர்சி அவரு அங்க ஃபோட்டோஸ் குடுக்குறது அதாவது அங்க கிரவுண்டுக்குள்ள இருக்கிறவங்க ஃபோட்டோ, சைனு எல்லாமே போட்டு வாங்கிக்கிட்றாங்க. அவருக்கும் இந்த கூட்டத்த பார்த்துட்டு அவரு ஒரு குறிப்பிட்ட டைம் வர தானே இருப்பாரு. அதன் அடிப்படையில வந்தவர் என்ன பண்ணிட்டாரு, சரி என்ன பண்ணிட்டாரு, கிளம்புறாரு. உடனே கிளம்பும்போது என்ன பண்றாருன்னா, ரசிகர்கள பார்த்து இன்னொரு லைட்டா சிரிச்சுட்டு கையாடிட்டு அவர் போக்குல போயிட்டாரு. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல தான் பெரிய விஷயமே தொடங்க ஆரம்பிக்குது. அதாவது ஃபைட் அதாவது கலவரமே நடக்குது அப்படிங்கிற மாரி சொல்லியாகலாம். சரி, கலவரத்துக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மெஸ்ஸி அவரு வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி, அவங்க வந்து முன்கூட்டியே நவம்பர் மாதமே அறிவிப்பு குடுத்துட்டாங்க. சரியா? அதன் அடிப்படையில ரசிகர்கள் வந்து நீயா நானா அப்படிங்கிற மாதிரி
ஃபைட் பண்ணி என்ன பண்றாங்க, டிக்கெட் புக் பண்றாங்க. அதுவும் டிக்கெட்டோட விலை சாதாரணமா ஒரு 500, 1000 அப்படி இருந்தா கூட சரி தெரியாது. ஆனா நார்மல் டிக்கெட்டோட விலையே 4500க்கு மேல சரியா? 4500க்கு மேல அதாவது நார்மல் சொல்லணும்னா உங்களுக்கு தெரியும்ல டிக்கெட் வாங்கியிருப்பீங்களா? 4500க்கு மேல வந்து டிக்கெட். அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட ஓரளவுக்குன்னு பார்க்கும்போது 10,000 அப்புறம் விஐபின்னு சொல்லும்போது 10,000க்கு மேல இப்படி ஒவ்வொரு செக்ஷனா அவர பார்க்குறத என்ன பண்ணியிருக்காங்க, என்ன டிக்கெட் வாங்கியிருக்காங்க ரசிகர்கள். அது மட்டும் இல்லாம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. சரியா? அங்க சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிக்கெட் வாங்கியிருக்காங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். ஆனா ரசிகர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் வரதுக்கு ரொம்ப நேரமாவே வெயிட் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. அவர பார்த்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. குடிக்க தண்ணி பாட்டில் அங்க ரேட்டு கூட, ஃபுட் ரேட்டு கூட எதுவுமே கிரவுண்டுக்குள்ள வாங்க முடியாது. ஆனாலும் அவர ஃபோட்டோ எடுத்துறலாம், அவர பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொல்கத்தால அவருடைய சிலைய 70 அடி வச்சு அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவர வந்து அங்க உள்ள ரசிகர்கள பார்த்து கையசைச்சுட்டு உடனே கிளம்புறதும், அது மட்டும் இல்லாம ஃபோட்டோ எடுக்காம போனது வந்து அங்க உள்ள மக்கள், அதாவது அவங்களுடைய ரசிகர்கள் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த அளவுக்கு இவருக்கு பண்ணதுக்கு அப்புறம், இவர ரொம்ப பிடிக்குமே! இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. பட் எ எங்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்துருக்கலாமே! பேசியிருக்கலாமே! அதான் எதுவுமே பண்ணாம கையாட்டிட்டு போயிட்டாரு. அப்படிங்கிற மாதிரி கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ரசிகர்கள் அவங்களுடைய கோபத்த எப்படி வெளிக்காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் இருக்குல்ல, அதுல வந்து சீட்டு, இருக்கைகள்லாம் இருக்கும்ல, அத பிச்சு, அப்புறம் அந்த வாசல் அதெல்லாம் பிச்சு, கிரவுண்டுக்குள்ள போய் டெண்ட்ட பிச்சு, எல்லாத்தையும் அந்த ஃபுட்பால் கிரவுண்ட் டென்ட்டெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பிச்சு, என்னலாமோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுச்சுன்னா, அது பெரிய கலவரமா ஆக ஆரம்பிச்சு. அது போலீஸ் அதிகாரிகள் வந்து அந்த கலவரத்த வந்து ஸ்டாப் பண்ணாங்க. இப்படிங்க வந்து பல சம்பவங்கள் கொல்கத்தால நடந்துச்சு. அதுல குறிப்பா ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு சொல்றாரு, அவர பார்க்கறதுக்காக அதாவது மெஸ்ஸி அவர பார்க்கறதுக்காக கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. யாராலுமே அப்படி அவர பார்க்கறதுக்கு வரமாட்டாங்க. பரவால்ல அந்த அளவுக்கு வந்திருக்காரு. அவருக்குமே வருத்தம் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரியா? அப்படி ஒரு பயங்கரமான ஒரு கலவரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாகலாம். சரி, அதுக்கப்புறம் முடிச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஸ்ஸி அவர் வந்து ஹைதராபாத் உடனே வந்து அங்கே போறாரு. டிசம்பர் 13ஆம் தேதி அப்பமே அங்க போறாரு. அங்க என்ன ஸ்டேடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பல் ஸ்டேடியத்துக்கு வந்து போனாரு. கிட்டத்தட்ட மாலை ஆயிடுச்சு. அங்க வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கலவரம்லாம் இல்ல. அதிகமா வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க, ஃபேன்ஸு எல்லாருமே இருந்தாங்க. வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இல்லாம அவரு பேசினாரு, நெறைய பேசினாரு. அப்புறம் வந்து அங்க உள்ள அரசியல்வாதிகள், ஹெட் ஆஃபீசர் எல்லாருமே இருந்தாங்க. சரியா? அப்புறம் ஃபுட்பால் விளையாடுறத பார்க்குறது, இந்த மாதிரி பிள்ளைங்கலாம் மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு, எல்லாமே வந்து பார்த்துட்டு எடுத்துட்டு, பேசிட்டு, ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாருன்னா, அதுவுமே ஒரு ஜாலி மூவ்மெண்ட்டா தான் போச்சு. அங்க எந்த ஒரு கலவரமும் இல்ல. கொல்கத்தா மாதிரி ஹைதராபாத்ல ஸ்மூத்தா தான் போச்சு. கிட்டத்தட்ட நெறைய பேரு அங்க இருந்தாங்க. முக்கியமா அதுல வந்து விஐபி டிக்கெட் போட்டு போனாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து மெர்சிய சைன் எல்லாம் வாங்கி என்ன பண்ணாங்கன்னா, செலிப்ரேட் பண்ணாங்க. அங்கேயும் எந்த ஒரு கலவரம் வரல. அவர் அங்க வெயிட் பண்ணி எல்லாமே இருந்தாரு. சரி அதுக்கப்புறம் எங்க போனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14ஆம் தேதி மும்பைக்கு கிளம்புனாரு. மும்பையிலயும் பார்க்கும்போது அந்த அளவுக்கு கலவரம் ஏற்படல. அங்கேயுமே வந்து நல்லா ஸ்மூத்தா அவங்க எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க. அரசியல்வாதிகள் எல்லாருமே நின்னாங்க. அப்புறம் வந்து செலிபிரிட்டிகள் ஆ இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவர வரவேற்கிறதுக்காக போனாங்க. ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. எந்த ஒரு கலவரம் இல்ல. அதாவது கொல்கத்தால மட்டும் தான் இந்த கலவரம் ஏற்பட்டிருக்குது. இனி அவர் வந்து நாளைக்கு 15ஆம் தேதி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க போறாரு? டெல்லிக்கு போறாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. டெல்லியில வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குதுன்னு தெரியல. இதுவரைக்குமே அவர் வந்த இடத்துலலாம் அதிகமா வரவேற்பு அதிகமா தான் இருந்துச்சு. சரி. அ மெஸ்ஸி அவர் வந்து என்ன காரணத்தினால இந்தியாவுக்கு வந்தாரு? அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இனி உள்ள ஜெனரேஷன் இருக்குல்ல, ஃபுட்பால் நல்லா வந்து வளர்த்து விடணும். ஃபுட்பால் அவங்களும் கத்துக்கணும். வெறித்தனமா விளையாடணும். அப்படிங்கிற மாதிரி அத ப்ரமோட் பண்றதுக்காக, சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து அதுக்கு ஆசைப்படணும் அப்படிங்கிறதுக்காக, அவர் வந்து இந்தியாவுக்கு ஒரு டூராட்டு எடுத்துட்டு வந்தாரு. சரியா? அதுதான் கோட். அந்த டூர் மூலமா வந்து ஒவ்வொரு பிளேஸ்லயும் போயி நம்ம வந்து ஏதாவது சொல்லணும். முன்னுதாரணமா இருக்கணும். நம்ம எப்படி வந்தோம் எல்லாமே பார்த்து அவங்களும் ஃபுட்பால் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரமோட் பண்றதுக்காக தான் அவரு இந்தியாவுக்கே வந்தாரு.
வந்த இடத்துல தான் கொல்கத்தால இந்த சம்பவம் நடந்துச்சு. சரியா? மெஸ்ஸி அவருடைய முழு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியோனஸ் ஆண்ட்ரெஸ் மெஸ்ஸி. சரியா? இவரு எப்ப பொறந்தாருன்னா, ஜூன் 24 1987. சரியா? அப்ப பொறந்தாரு. இப்ப அவருக்கு கிட்டத்தட்ட எத்தன வயசு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 38 வயசு ஆகுது. ஆ இவரு வந்து கரெக்ட்டா இவரோட தாய்நாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினா. தெற்கு அமெரிக்கால உள்ள ஒரு நாடு தான் அர்ஜென்டினா. சரியா? அதுதான் அவருடைய தாய் நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். இவருடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால் தான். அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆசை ஃபுட்பால் தான். அதே மாதிரி அவருடைய ஃபுட்பால் கேம விளையாண்டு, அவர் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு. சரியா? கிட்டத்தட்ட இவரு வந்து பல விருதுகள் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 8 பால்டிவோர், அப்புறம் 6 யூரோப்பியன் கோல்டன் ஷீ. சரியா? இது எல்லாத்தையுமே வென்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம, அ அர்ஜென்டினா தேசிய அணிக்காக விளையாடி 2022 கரெக்ட்டா ஃபிஃபா உலகக்கோப்பைய இவரு வந்து வாங்கியிருக்கிறாரு. அதாவது அவருடைய நாட்டுக்காக, அதாவது அவரு தாய் நாட்டுக்காக அவர் விளையாண்டு 2022ல உலகக்கோப்பை வ வென்றிருக்காரு. சரியா? இந்த மாதிரி ஒரு திறமையானது தான் இந்த மெஸ்ஸி. சரியா? இந்த வீடியோ பார்க்குற நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொல்கத்தால இந்த மாதிரி மெஸ்ஸிக்காக கிரவுண்ட்ல இறங்கி ஃபைட் பண்ணியிருக்காங்க. சரியா? அதாவது ம் அவர் எங்கள்ட்ட ஃபோட்டோ எடுக்கல, பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு மெஸ்ஸிய பிடிக்குமா? அது மட்டும் இல்லாம, நீங்க அந்த பிளேஸ்ல இருந்திருந்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? இதெல்லாம் உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.